வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாலாம் கிடையாது. இன்னைக்கான வீடியோ வந்து நான் என்னோட ட்ரேட் நான் எப்படி பண்ணேன்றதை விட அந்த ப்ரிடிக்ஷனும் நான் பண்ணியிருப்பேன். ப்ரிடிக்ஷன்ஸோட நான் ட்ரேட் பண்ணி முடிச்ச உடனே இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருப்பேன், ப்ரிடிக்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த ப்ரிடிக்ஷன்ஸில் அது நான் சொல்ற மாதிரி நடக்குதா இல்லையான்றதையும் நான் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கேன், ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாலேஜபிள் வீடியோ நீங்கள் பார்த்த மாதிரி உங்களுக்கு தோணும். ஒரு மார்க்கெட்டு இந்த இடத்துல இருந்து ஏன் என் லைவ்லயே வந்து நான் வந்து என்ன பண்ணிருப்பேன்னா, மார்க்கெட் மேல போகுதா இல்ல கீழே வரப்போதா, இது எப்படி போகுது, எப்படி வரப்போகுது, எவ்வளவு தூரம் பிரைஸ், இந்த பிரைஸ் மூமெண்டம் எவ்வளவு வேகமா இருக்கும், அப்படியும் அதையும் சேர்த்து இந்த வீடியோல நான் வந்து கவர் பண்ணிருப்பேன். அதனால இந்த வீடியோ வந்து மறக்காம கரெக்டா பார்த்துக்கிட்டே வாங்க, ஃபுல்லா வாங்க, கேப் விடாம பாருங்க. ஒரு சில இடத்துல கட் பண்ணியிருப்பேன். மற்றபடி நீங்க வீடியோ நல்லா ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்றேன் அப்படின்றது வந்து தெளிவா சொல்லியிருப்பேன். மார்க்கெட் அப் ஆக போதா இல்லை டவுன் ஆக போதான்றதை உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? அதனால வீடியோ கண்டினியூவா பண்ணுங்க. ஸோ வீடியோ வாட்ச் பண்ணாலும் லைக் பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ கைஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். க்ளோஸ் வைக்கலையா? க்ளோஸ் வச்சோன்னு போகலாம். செல்லிங்ன்றதுனால போயிட்டேன். சிக்ஸ் சரி அடப்பா. 806 க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ரேட்ஸ் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா இந்த ஹையை கட் பண்ணும்போது டார்கெட் என்ட்ரி கொடுத்தோம்னா ப்ரீவியஸோட சப்போர்ட் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். பட் இது வேலிட் இல்லையா, இது இன்னும் தாண்டி போகுமா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா, டிபெண்ட்ஸ் ஆன் த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 24,400 குட் சைடில் அதிகப்படியான ஒயை வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆகிறதுனால தான் மார்க்கெட் மேலே போகுது. ஸோ ஸ்டில் இது மேலே போகுமா அப்படின்றது வந்து ஓயை வச்சு நம்ம கண்டினியூ பண்ணால் மேலே போகுமா போகாதான்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்டில் மார்க்கெட் கோயிங் அப் சைட் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால மார்க்கெட் வந்து ஃபர்தராக திரும்ப மேலே தான் போகும். ஸோ அடுத்தது திரும்ப பை சைடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் 24,475க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சுன்னா திரும்ப பை சைட் போகலாம். அதுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அலோவ் பண்ணலை. ஸோ 24,500 வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட். அப்போ சார்ட் படி நமக்கு ரெசிஸ்டன்ட் வந்து இந்த ஜோனில் திரும்ப இருக்குது. அப்போ திரும்ப நம்ம எப்போ ட்ரேட்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் சைடில் சிக்ஸாக்டில் போகுது, இன்னும் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டுக்கு வரல. இதை கட் பண்ணும் போது எடுக்கலாம். எனக்கு வந்து பையிங் சைடில் இருந்தால் க்ளோஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும். திரும்ப மார்க்கெட்டும் இப்போ வந்து கரெக்டாக ஓவர் பாட் ஏரியா நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து ஓவர் சோல்டு ஏரியாவில் நம்ம ட்ரேட் எடுத்து க்ளோஸ் பண்ணோம். இப்போ வந்து ஓவர் பாட் ஏரியாவுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் நாட் இட் இன்னும் வந்து இடிக்கல, போயிட்டு செக் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று இருக்கான்னு பார்க்கணும். எஸ், ஒரு ஹை இருக்கு. எக்ஸாக்டாக அந்த ஹையில் தான் வந்து திரும்ப டவுன் ஆகுது.
இதோட லோ கட் பண்ணோம்னா 124, 56, 48, 118, 102. ஓகே, குட் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறுது. இதோட சப்போர்ட்னா திரும்ப இங்கே சப்போர்ட் எடுக்கலான்னு பார்க்கணும். சுத்துது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அரௌண்ட் 24,400 புட் சைடு 126. அப்புறம் ஆப்போசிட்ல 56 இருக்கு. அப்புறம் வந்து 24,450லையும் ஒன்றும் பெருசா ஏறல. ஓகேவா, ஸ்டில் வந்து நமக்கு வந்து 24,450 நமக்கு அந்த இந்த இடம் வந்து இப்போ சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்கிருந்து திரும்ப மேலே போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு இந்த இடம் செக் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்த இது 441 இதுல இருந்து மேலே போகுதான்னு பார்க்கணும். 24,500 கால் சைடில் 180 இங்கே ஏறல. ப்ரைஸ் மொமெண்டம் இன்னைக்கு நல்லா இருக்கும். எதுல கை வச்சாலும் 10 பாயிண்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு பிரகாசமாக இருக்கு. ஏன்னா இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ட்டுக்கு அப்புறம் ஒரு சப்போர்ட் வந்து இந்த மாதிரி கேப் விட்டுதுன்னா எப்படின்னா ரெண்டு சைடும் இங்க வந்து இங்க ஒரு 50 தான் இருக்கு, இங்க 68 தான் இருக்கு. இதுக்கு ஈக்குவலா வரல அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க ஏறுது அப்படின்னா ஒரு ப்ரைஸ் மூமெண்டம் வேல்யூல வந்து நமக்கு என்னன்னா அந்த ப்ரைஸ் வந்து நல்லாவே ஏறி ஏறி இறங்கும். ஆக்சுவலா நான் இங்க டார்கெட் வச்சிருந்தேன், டார்கெட் வச்சிருந்தா நான் வைக்கல. அதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல ரிஜெக்ஷன் மாதிரி தெரிஞ்சனால ஜஸ்ட் க்ளோஸ்ட். பார்க்கலாம் திரும்ப பை சைடு மூவ் ஆகுதான்னு பார்க்கணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரீடெஸ்ட் உங்களை இடத்துக்கு ரீடெஸ்ட் ஸ்டாப்லாம் சேஞ்ச் பண்ணிக்கங்க டக்குன்னு. 161 மாட்டீங்க, அதனால தான் போச்சு. ஓகேவா, கொஞ்சம் ஒரு சான்ஸ் கொடு. அப்பா எடுத்துட்டோம். Thank you.
Come on. Come on. Or spike. Come down. Come down. Come down there. No, 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 no. What's நம்ம இந்த ஃப்ளோல போகும்போது எடுத்துடணும். பத்து பாயிண்ட்டுக்கு மேல ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ட்ரைனிங் வச்சு நான் மோடா ஒரு கோல்ஸ். சப்போஸ் ட்ரை பண்றதா இருந்தா இந்த எண்டு வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து ஒவ்வொரு கேண்டிலுக்கு கீழே கொண்டு போயிடுங்க முடிஞ்ச பிறகு. இப்படி கொண்டு போங்க. இல்லை எனக்கு 10 பாயிண்ட்டுக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா தூக்கி இப்படி வச்சிருங்க. டைம் பாருங்க. அதாவது இங்கே வச்சுட்டு டைம் பார்க்கணும். 14 நிமிஷம் இருக்கு. ஒரு நிமிஷம் இருக்கும் போது தூக்கிட்டு போயிட்டு இப்படி வச்சிடணும். இல்லை க்ளோஸ் பண்ணிடணும். 10 பாயிண்ட் போகுதுன்னா க்ளோஸ் பண்ணிடணும். இந்த டைம் பாருங்க. முடியும் போது பாருங்க. முடியும் போது ஹையில் முடிஞ்சுன்னா வச்சுக்கோங்க. லோவில் முடிஞ்சா க்ளோஸ் பண்ணிக்கணும். லோவில் முடிஞ்சிருக்கு அப்போ ஸ்டாப் லாஸ் தூக்கி இங்கே வச்சுக்கோங்க. இல்லை க்ளோஸ் பண்ணிடுங்க. 178. இது இந்த ப்ரீவியஸோட ரிஜெக்ஷனுக்கு மேலே ட்ரேட் ஆகுதான்னு பாருங்க. ட்ரேட் ஆகுது. எஸ், ட்ரேட் ஆகுது. நல்லாவே ஆகுது. ஓவர் சோல்டு ஏரியாவுக்கு வரும்போது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா திரும்ப தூக்கி இப்படி வச்சிருங்க. ரீடெஸ்ட்னா இந்த ஜோனை திரும்பவும் ரீடெஸ்ட் எடுத்துட்டு இதை கட் பண்ணும் போது நமக்கு பெரிய லெவலில் புட் சைடில் மொமெண்டம் கிடைக்கும். ஏன்னா நம்ம மார்க்கெட் நமக்கு தெரியும், மார்க்கெட் வந்து இப்போதைக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால புட் சைடுக்கு தான் மோஸ்ட்லி வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகேங்களா? இந்த இடத்துல நல்ல ஒரு ஐ கட் ஆனதுனால தான் காலில் வந்து நம்ம என்ட்ரி ஆகணும். இல்லைன்னா என்ட்ரி ஆகிக்க மாட்டோம். புட் சைடில் தான் நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடு, செகண்ட் ட்ரேடு, தேர்ட் ட்ரேடு ஓகேவா முடிஞ்சு போச்சு. தொண்ணூத்தொன்னு க்ளோஸ் பண்ணால் எங்கடா காணும்? 23,900 ஒன் டே கேண்டில் பார்ப்போம். ஓகே, இது இன்னைக்கு இப்படியே க்ளோஸ் வச்சதுன்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் வந்து 24,332 தான் வந்து நமக்கு அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட். ஸோ இது பிரேக் ஆச்சுனால, இது பிரேக் ஆகுனா, இது பிரேக் ஆனதுனால தான் நமக்கு வந்து நல்ல இந்த ப்ரீமியம்ன்றது கிடைச்சது. 428. ஸோ மார்க்கெட்டு ஓவர் சோல்டு ஏரியானது அகைன் இட் வில் மூவிங் அப் சைட். ஸோ இது இந்த டைமில் வந்து திரும்பவும் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா கால் சைடு 24,500 ரெசிஸ்டண்ட்டாக மாற்றிட்டானுங்க. ஸோ 1,53,000 கான்ட்ராக்ட் வந்து 1,53,000 கான்ட்ராக்ட் 24,500 இருக்குது. ஸோ 24,500 இருக்குது. 24,400 புட் சைடில் 1,15,000 கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ அப்போனா என்ன அர்த்தம்னா
மார்க்கெட்டு இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இன்னைக்கு. ஸோ நம்ம அப் சைடில் ஒன்று டவுன் சைடில் ஒன்று ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பாசிட்டிவ்ல வந்துட்டோம். ஸோ நோ ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இனிமேட்டு லைட் கன்சல்டேஷன். நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் அப்கமிங் டைமிங்கில் என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஒரு சின்ன கன்சால்டேஷன், ஒரு சின்ன பிரேக் அவுட்டு அப் சைட்லையோ டவுன் சைட்லையோ இது வந்து திரும்ப டவுன் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் ரொம்ப ஜாஸ்தி. நமக்கு தெரியும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? தட்ஸ் இட் நம்மளோட ப்ரிடிக்ஷன்ஸ்.